இளைஞரான போதகர் ஒருவர் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஆலயத்திலே ஞாயிறு காலை ஆராதனையில் செய்தி கொடுத்தார். அன்று அவருடைய செய்தியின் தலைப்பு களவு செய்யாதிருப்பாயாக என்பதே. களவு செய்வது எப்படிப்பட்ட ஒரு பாவம், எப்படி அந்த சோதனையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சிறப்பாக அவர் பேசினார். மறுநாள் மாலை நேரத்தில் அவர் உள்ளூர் பஸ் ஒன்றிலே பயணம் செய்தார். பஸ் டிக்கெட் எடுக்கும் பொழுது டிக்கெட்டையும் மீதி சில்லறையையும் போதகர் கையில் கொடுத்துவிட்டு கண்டக்டர் வேகமாக பஸ்ஸின் பின்பகுதிக்கு சென்று விட்டார். போதகர் மீதி சில்லறையை வாங்கி எண்ணி பார்த்தார். அது 2 ரூபாய் அதிகமாக இருந்தன. 2 ரூபாய் தானே, இதனால் அந்த பஸ் கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் ஏற்படவில்லையேதான், அதை வைத்துக் கொண்டால் என்ன என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. ஆனால் சற்று நேரத்தில் தனக்கு சொந்தமில்லாத ஒரு அந்த பணத்தை தான் வைத்துக் கொள்வது சரியானது அல்ல என்பதை உணர்ந்தவராக பஸ்ஸில் இருந்து இறங்கும் பொழுது அந்த 2 ரூபாயை கண்டக்டர் கையிலே கொடுத்தார். அப்பொழுது அந்த கண்டக்டர், ஐயா, நேற்று உங்கள் செய்தியை நான் ஆலயத்தில் கேட்டேன். நீங்கள் பேசும் காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் அப்படி கொடுத்தேன். நீங்கள் சோதனையை வென்றுவிட்டீர்கள். வாழ்நாள் முழுவதும் அநேகருக்கு நீங்கள் பயனுள்ள ஒருவராக இருப்பீர்கள் என்று கண்டக்டர் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நமது வார்த்தைகளையும் நமது செயல்களையும் கவனிப்பவர்கள் நம்மை குறித்தும் சாட்சி சொல்ல முடியுமா? நாம் கூறுவதையே செய்கிறோமா அல்லது செய்வதைத்தான் கூறுகிறோமா என்பதை குறித்து எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்பெயர் என்பது பணத்தை விட விலைமதிக்க முடியாதது. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜாக்கிரதையோடு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோமா?